ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அக்கா இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வெங்காயத்தை இப்படி மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இது 2 வெங்காயம், கேரட்டையும் 2ஐயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது ரெட் கலர் கேப்சிகம், இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கோஸு ஒரு கால்வாசி, அதையுமே நல்ல மெலிசாக கட் பண்ணியாச்சு. பீன்ஸு அது ஒரு 100 கிராம் இருக்கும், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. பூண்டு ஒரு 10 பூண்டு, இதையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணியாச்சு. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லா காயும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக கட் பண்ண பூண்டை நல்லா வதக்கிடலாம். பூண்டு இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணலாம். அதாவது இந்த பதம் மாறி கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம ஒரு காயாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு காயாக போடலாம். கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த குடமிளகாவும் கோஸும் வேகிறதுக்கு 1 நிமிஷம் போதும். முதல்ல நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸையும் போட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதத்திலே அந்த கேரட்டும் பீன்ஸும் வேகணும். வேகலைன்னா ஒரு மாதிரி நச்சுக்குன்னு இருக்கும். அதனால் நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் பீன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேப்சிகத்தை சேர்த்துடலாம். இவங்களாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடுவாங்க இவங்க. அந்த கேரட் பீன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்களையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எல்லா விட்டமினும் இந்த ஃப்ரைட் ரைஸில் தான் இருக்கும் போல இருக்குது. அதனால் வாரத்தில் 2 நாள் நம்ம சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். வெளியில் வாங்கினீங்கன்னா அஜினோமோட்டோலாம் போடுவோம், அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. கொஞ்சம் தீயாமல் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோஸையும் சேர்த்துடலாம். காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல. உப்பு போட்டாச்சு, கலந்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்துக்கலாம். 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு பச்சை, ஆரஞ்சு, ஒயிட்டு, ரெட்டு செம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ முட்டையை போட்டுக்கலாம். ரைஸ்க்கு 5 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை ஊற்றிட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்ட் பொடி மாஸ் தான் பண்ணணும், ரஃப்பாக பண்ணிடக்கூடாது. முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முட்டையை போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வேக வைக்கிறோம். ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸை குக் பண்ணியாச்சு, வடிகட்டியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில், அகலமான தட்டில் போட்டு நல்லா காத்தார விடலாம். சூடு இருந்ததுன்னா உடைய ஆரம்பிச்சிடும் செய்யும்போது, அதனால் காத்தார விடலாம். சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. இதையும் அந்த காய்கறி மிக்ஸோடு போட்டு உடையாமல் கிளறிக்கலாம். ரைஸ்க்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம், அதனால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பொறுமையாக கலக்கணும், அரிசி உடையக்கூடாது. நம்ம வெளியிலலாம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அப்படியே அந்த கடாயை வச்சு ஒரு கொடுக்குவாங்கள்ல, அந்த அளவுக்குலாம் நம்ம ஃபேமஸ் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் சிம்பிளாக இப்படி பண்ணலாம், அவ்வளோதான். நம்ம அந்த அளவுக்குலாம் வலுவாலாம் இல்லைங்க, இவ்வளோதாங்க. ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் இது போல் குக் ஆகட்டும். ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா வளர்ந்துருக்கு, அவங்களையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வளர்ந்த ஸ்ப்ரிங் ஆனியனை எடுத்து கட் பண்ணியாச்சு, அவங்களையும் போட்டுக்கலாம். பெப்பர் தூளையும் நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு கலக்கு கலக்கிடலாம். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அக்கா